விஜய் வந்து எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் அடுத்தது ஒரு தலைவர் இல்லாமல் இயங்குறாங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னபோது அதிமுக அன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். மிக கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் பேசியதெல்லாம் ரொம்ப வைரலாகவும் இந்த காலகட்டத்தில் போச்சு. இப்போவும் கூட இதெல்லாம் பல இடங்களில் டெம்ப்ளேட்ஸாக மாறக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. அந்த ஒரு ரியாக்ஷன் அதிமுக செய்திருக்கலாமா? அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது ஹங்குக்கு பிறகு ஒருவேளை ஒரு உதவி தேவைப்படலாம், ஒருவேளை ஹங்கு வந்தால் உதவி தேவைப்படலாம்ங்கிற இடத்துல, ஏன்னா உங்கள் ஓட்டை அவர் குறி வைக்கிறார், உங்களுடைய கோர் ஓட்டை கை வைக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல விஜயை அடித்து போகிற போக்கில் நான் அடிக்கிறதுன்னு மீன் பண்ணுறது கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் அன்புமணி அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். அதிமுக தவிர யாருக்கு போடுற ஓட்டும் திமுகவுக்கு போடுற ஓட்டுன்னு. அது எடப்பாடி பழனிசாமி டே 1ல் கொண்டு வந்திருந்திருக்கணும். திமுக எதிர்ப்புனா நான் மட்டும்தாங்கிற நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி விதைக்க தவறிவிட்டார். விஜய் செல்லும் போது விஜயானா நீங்கள் நம்பாதீங்க, திமுக அவரோட ஜாஸ்தியாக நான் எதிர்த்து காட்டுறேன்னு எடப்பாடி பொசிஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி வேறு வகையில் எப்படி பார்ப்பாங்க, தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதற்கு மக்கள் அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடம் எங்கே தவறாக போச்சு? தமிழ்நாடு விசஸ் டெல்லினா இது வந்து தமிழ்நாடுக்கான தேர்தல் தானேங்கிறதோட எடப்பாடி நிப்பாட்டிட்டார். நீங்கள் 5 வருஷமாக திமுகவுக்கு எதிராக டிஎம்கே விசஸ் தமிழ்நாடுன்னு ஒரு நரேட்டிவை நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். திமுக வந்து என்னென்னலாம் தவறு பண்ணிச்சுன்னீங்க? கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக தமிழ்நாடு முழுக்க நடுங்கக்கூடிய அளவிற்கு நடத்தி ஒரு 5 போராட்டங்கள் சொல்லுங்கன்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. நடத்துனாங்களாங்கிற அடுத்த கேள்வி வரும். அந்த இடத்துல தவறு செய்தது யார்? உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் போனீர்களோங்கிறது இருக்குது.